வெல்கம் டு குஷி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து சண்டே லாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து தான் இன்றைக்கி வீடியோவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து என்ன சமைக்கிறோம், இன்றைக்கி என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் வந்து இதோட லாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் சட்னியும் தோசை தாங்க பண்ணலான்னு இருந்தேன். வீட்டில் வந்து ரொம்ப வேலைலாம் அதிகமாக இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு டிஃபன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் செய்யணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே மைண்ட் செட் வரும். எனக்கு டக்குன்னு தோணுறது வந்து எப்போவுமே எனக்கு வீட்டில் எப்போல்லாம் வேலை அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் வந்து சட்டுன்னு ஒரு டிஃபன் வேலை முடிக்கணும்னா அப்போ வந்து எனக்கு ஞாபகம் வருது தேங்காய் சட்னி மட்டும்தாங்க. ஒன்று தேங்காய் சட்னி இல்லைன்னா வந்து வேர்க்கடலை சட்னி. இதுதாங்க டக்குன்னு வந்து செய்யக்கூடிய ஒரு டிஃபன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் சட்டுன்னு செய்கிற மாதிரி டிஃபன் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ வந்து எப்படி இருக்குன்ட்டு வந்து பாருங்கள். அப்புறம் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாம்பார் செய்யலான்னு இருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து பக்கோடா வந்து செய்யலான்னு இருக்குங்க. என்ன பக்கோடான்னா கருணைக்கிழங்கு 65 பக்கோடா தான் செய்யலான்னு இருக்கேன். என்னடா சண்டேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து வெஜ்ஜு வந்து செய்கிறீங்களேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. ஹஸ்பண்ட் வந்து 48 நாள் வந்து முருகருக்காக விரதம் இருக்காருங்க. அதனால் அவங்களுக்காக வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு 2 டைம் வந்து சரி ஒரே ஒரு குக்கர்ன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் பண்ணிடலாம் சீக்கிரமாகவேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி தாங்க. இதோட வீடியோ வந்து நான் பெரிய லாக்லேயும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். கொடை மிளகா சாம்பார் தாங்க நான் வந்து செய்யறது. இது ரொம்ப ஈஸிங்க. காய் சாம்பார்ன்றதை விட இது கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாங்க. இந்த சாம்பார்னால் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இது டெய்லியும் செஞ்சு கொடுத்தா கூட சலிக்காமல் சாப்பிடுவாங்கங்க. உங்கள் வீட்லேயும் ஒரு சிலர் வந்து பிரியர் இருப்பாங்க. இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப செஞ்சு கொடுத்தா சலிக்காமல் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னோடய வீட்டுக்காரம். ஏதாச்சும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவங்களுடைய வாயிலேருந்து வர முதல் வார்த்தை மிளகா கிள்ளி சாம்பார் வச்சிரு அப்படின்னு தான் அவங்க டக்குன்னு சொல்கிறது. சரி அவங்களுக்கு பிடிச்சது தானே அப்படின்னு சொல்லி டக்குன்னு இதை செஞ்சுட்டு கருணைக்கிழங்கு வச்சு 65 பக்கோடா வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 65 பக்கோடா வந்து கொஞ்சம் சூடாக தாங்க பண்ணணும். அது வந்து ஒரு 12:30 மணிக்கு மேலே பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட வேலை தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பேசிக்கிட்டு இருந்ததுலேயே அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. டைமும் வந்துடுச்சு, 8:30 ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்து தோசையை ஊற்றி டக்குன்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் வேலைலாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தோசை வந்து கொஞ்சம் சூடாக ஊற்றி சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும். இப்போ இருக்க ஹாட் பாக்ஸ்லாம் வந்து சூடு வந்து சொல்லவே தேவையில்லை. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வந்து ஹாட் பாக்ஸ்லாம் வந்து ஹீட் வந்து ரொம்ப நேரம் வந்து தாங்க மாட்டேங்குங்க. தோசை வந்து சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சாலும் அது ஒரு மாதிரி வளன்னு லப்பர் மாதிரி ஆகிடுது. சூடாக வந்து ஒரு கிறிஸ்பியாக வந்து நல்லா மொறுன்னு சுட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வந்து வேறு தான். ஸோ அதுக்கு வந்து வார்த்தையால் வந்து சொல்ல முடியாது. சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து லஞ்ச் வேலையை வந்து கடகடன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாம்பாரும் வந்து தாளித்து விட்டுருந்தேன். இதோட ரெசிபி வந்து நான் போட்டுருக்கேங்க. எல்லோரும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இல்லை வெளியில் போயிட்டு வந்து வீட்டில் வந்து சமைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்பார் வந்து 10 நிமிஷத்தில் வந்து வச்சிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாரை வந்து சூப்பராக வச்சு முடிச்சாச்சு. அப்புறம் வச்சு முடிச்சுட்டு நானும் யோசிப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து நான் கல்யாணம் ஆகி எங்களுக்கு இதோட 4வது வருஷம் ஆக போகுது. இந்த 4 வருஷத்தில் அவங்க ஒரு நாள் கூட நான்வெஜ் இல்லாமல் இருந்ததே இல்லைங்க. ஆனால் இப்போ வந்து 48 நாள் வந்து விரதம் இருக்காங்கன்னு சொல்கிறது எனக்கே வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது சீரியஸாக வந்து நான் நம்பவே இல்லை. 48 நாள் வந்து நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ கொஞ்சம் நான் ஏதோ கிண்டல் பண்ணுறாங்க போல் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 1 வீக் வந்து சாப்பிடாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க உண்மையாகவே வந்து நான் விரதம் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி இவ்வளோ நாள் வந்து ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்லனா கூட நான் வந்து சாட்டர்டேலாம் சாப்பிட மாட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், நான் சாப்பிட்லன்னா அவங்களும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு சாட்டர்டேனால கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா நான் பெருமாளுக்காக சாப்பிட மாட்டேன். அவங்களையும் வந்து நான் கேட்பேன், ப்ளீஸ் எனக்காக ஒரு நாள் வந்து சாப்பிடாம இருங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லா டைம்லேயும் வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ 48 நாள் விரதம் இருக்காங்கன்றது எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இப்போ வரைக்குங்க அவங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் ஒரு 65 இருக்கட்டும், ஒரு பிரியாணியாக இருக்கட்டும், பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு சொல்ல அவங்க வந்து வெஜ்ஜு சாப்பிட சொல்ல அவங்களுக்கு கொஞ்சம் அதை பார்க்க சொல்ல டெம்ட் ஆகுது. அப்படியே தள்ளி போய் சாப்பிடுன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. அவங்க ஒரு இதுவாக இருக்காங்க கண்ட்ரோலாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்த்து ரொம்ப இந்த நான்வெஜ் விஷயத்தில் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயந்தான். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்காங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் மட்டன் தாங்க வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் தான்ப்பா நான்வெஜ் சாப்பிடல, பாப்பா இருக்காங்க, பாப்பாக்காச்சும் கொடுக்கணும்
ஏன்னா அவங்களுக்கு எப்படி 48 நாள் வந்து நான்வெஜ் கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா தான். ஸோ அவங்களுக்காக வந்து மட்டன் எடுத்துகிட்டு வரணும் 1/4 கிலோ வந்து. சரி நானும் பாப்பா வந்து அதே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட நானும் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில், வேண்டாம் நானும் வந்து சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் வேண்டாம் எனக்காக வந்து நீ இருக்க வேண்டாம், நான் வேண்டி இருக்கேன், அதனால் நான் மட்டும் இருக்கேன், நீயும் பாப்பா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து நான் சாம்பார் வச்சு முடிச்சுட்டு அதே குக்கரில் தாங்க மட்டனையும் வந்து கொஞ்சம் மட்டனும் வந்து வேக வச்சுருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மட்டன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குக்கரில் வந்து சாம்பார் செய்ய முடியாது. எனக்கு அது ஒரு விருப்பமும் இல்லை. அதனால சரி 10 நிமிஷத்தில் செய்கிற சாம்பார் தானே, டக்குன்னு அவங்களுக்கு சாம்பார் வச்சு முடிச்சுட்டு அதில் வந்து எந்த இதுவும் படாத அளவுக்கு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் அவங்களுக்கு வந்து சாதமும் சாம்பாரும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் நான்வெஜ்ஜே வந்து செய்ய ஆரம்பித்தேன். நான்வெஜ்ஜே அப்போ தாங்க நான் க்ளீன் பண்ணவே கையை வச்சேனே. எனக்கு அவங்க அப்படி இருக்கும்போது எனக்கு அதில் வந்து கை வச்சு செய்யணும்னு எனக்கு தோணவே இல்லை. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வெஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான்வெஜ்லேயே வந்து கை வச்சேன். சூப்பராக வந்து மட்டன் குழம்பு சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மட்டன் குழம்பு செய்யும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வருங்க. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலலாம் காலையிலேயே வந்து நான்வெஜ் எடுத்துருவாங்க. சண்டே ஆனால் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. காலையில் இட்லி கூட சாப்பிட சொல்ல வந்து ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் வச்சு சாப்பிடணும். அப்புறம் வந்து மதியம் லஞ்சுக்கு அப்புறம் நைட்டில் அந்த மாதிரி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நான்வெஜ் அப்படியே நம்மளுக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் எடுத்துன்னு வந்து செய்வாங்க. இப்போலாம் அப்படி இல்லைங்க, டோட்டலாக வந்து மாறிடுச்சு. நான்வெஜ்ஜுன்றது லஞ்சுக்கு மட்டும் அப்புறம் நைட்டில் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாற்றியாச்சு. இதெல்லாம் சரி, கல்யாணம் ஆகிட்டாலே ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக லஞ்ச் வேலைலாம் முடிஞ்சுதுங்க. லஞ்ச் வந்து பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து மிஷின்லேயும் கொஞ்சம் துணியெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதையும் எடுத்துகிட்டு காய வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது, பாத்திரம் வேலையை கழுவி முடிச்சுட்டு நான்வெஜ் வந்து செய்ய சொல்ல அடுப்பெல்லாம் வந்து பொங்கி ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக வந்து ஊற்றிடுச்சுங்க. எனக்கு வந்து டெய்லியும் சமைச்சி முடித்த உடனே அடுப்பு எப்போவுமே வந்து நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். எனக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எது சுத்தமாக இருக்கோ இல்லையா ஃபஸ்ட்டு அடுப்பு தாங்க ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு சுடு தண்ணி வைக்கணுன்னா கூட அடுப்பு க்ளீனாக இருந்தால் மட்டும்தாங்க நான் அடுப்புக்கிட்டே வருவேன். அப்படி க்ளீனாக இல்லைன்னா நான் எதையுமே செய்ய மாட்டேன் சீரியஸாகவே. அவங்க என் ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, டெய்லியும் அடுப்பு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன், உனக்கு இது வந்து போர் அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, இது எனக்கு இது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு இது எப்படி போர் அடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து அடுப்பு எப்போவுமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, சலிக்காமல் செய்கிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வேலையே இது தானே, இதில் எப்படி சலிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்போ க்ளீனானதும் கரெக்டாக வந்து ஒரு 11:30 கிட்ட டைம் ஆகிடுச்சிங்க. பாப்பாவும் வந்து குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு வந்து தூங்க வச்சுட்டோம்னா அப்புறம் கருணைக்கிழங்கு 65 பக்கோடா வந்து சூடாக போடணும்னு சொல்லிட்டு இதுக்கு கருணைக்கிழங்கு வந்து 1/4 கிலோ வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேங்க. இந்த கருணைக்கிழங்கு வந்து நம்ம சிக்கன் வச்சு சிக்கன் கூட வந்து இந்த மசாலா வந்து ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை வெஜ்ஜு கூட காலிஃப்ளவர் இல்லைன்னா உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு இந்த மாதிரி கூட இந்த மசாலா வந்து சேர்த்து செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து இது சிக்கன் வச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, அதுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். இந்த காய் கூட வந்து அந்த மசாலா போட்டு சாப்பிட்றது. இதோட மசாலா வந்து சிக்கன் விற்கிறாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்டே கேட்டோம்னாலே அவங்க அந்த மசாலா வந்து தருவாங்க. அவங்கக்கிட்ட தாங்க இது வந்து வாங்கினது. மசாலா வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. உப்பு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, எல்லாமே வந்து அதிலேயே இருக்குது. நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு மட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். டீ குடிச்சிக்கிட்டே இதை சாப்பிட்றது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸுனாலும் சரி, லஞ்சு கூட சரி, டிஃபன் பாக்ஸ் கூடலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ வந்து எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க.